أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. நாங்கள் இன்னைக்கு ஐசி பாடத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். நான் உங்கள்கிட்ட குரூப்பில் கேட்டிருந்தேன், நான் ஒவ்வொரு பாடத்தையும் விரிவாக உதாரணங்கள் சொல்லி படிப்பிக்கவா, அல்லது சுருக்கமாக படித்து தந்துட்டு உங்களோட மனசில் ஞாபகம் நிற்கிறதுக்கு ஏற்ப மெமரி டெக்னிக் மூலம் படித்து தரவான்னு கேட்டேன். நீங்கள் சொன்னீங்க, அஹ், எங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு மனசில் நிற்கிறதுக்கு ஏற்ப படிச்சுட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில் தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது தஃப்சீர் கலையில் தாபீன்கள் காலம் எப்படி இருந்தது, அந்த விஷயத்தை பார்க்க போறோம். அந்த வகையில் முதலாவது, இது நான் இந்த நோட்ஸை ஃபுல்லாக 10ஆக பிரிச்சுக்கிறேன். அந்த 10 விஷயத்தையும் பாடமாக்குறதுக்கு நான் நம்பரிங் ஷேப் சிஸ்டம் ஒரு முறையை பயன்படுத்துகிறேன். இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு நான் நோட்ஸை விளங்கப்படுத்துவேன். இரண்டாவது, இந்த நோட்ஸை இப்படி கற்பனை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் அப்படி கற்பனை பண்ணா போதும். ஓகே, இப்போ நான் பார்ப்போம். முதலாவது தாபீன்கள்ற பங்கு. தாபீன்கள்ற பங்கு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சதுக்கு பிறகு சஹாபாக்கள் வராங்க. சஹாபாக்கள் அந்த அல் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் மரணிச்சதுக்கு பிறகு யார் அல் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்குற ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஏன்டா இஸ்லாமிய அரசு கொஞ்சம் கொஞ்சமா விரிவடையுது. மக்கா மதீனாக்குள்ள இருந்தது அப்படியே விரிவடைஞ்சி விரிவடைஞ்சி அப்படியோ பெரிய பெரிய வல்லரசா மாறிட்டு போகுது. இந்த டைம்ல ஒவ்வொரு இடத்துல அரசியல் பொருளாதார பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிக்குது. நிறைய பிரச்சனைகள் வருது. இப்ப அதுக்கு விளக்கம் கொடுக்கணுமே. இப்ப சஹாபாக்களும் இல்லை, எனவே தாபீன்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த தாபீன்கள் எப்படி உருவானாங்க தெரியுமா? தப்சீர் அறிவு எப்படி வந்துச்சு தெரியுமா? இந்த சஹாபாக்கள் நாங்க அவங்களோட காலத்துல பார்த்தோம். அறிவு பரப்புறதுக்காக அவங்களோட ஊர்ல இருந்து வெளியூருக்கு போனாங்க. சிலாக்கள் மதீனாவுக்கு போனாங்க, சிலாக்கள் இது ஈராக்குக்கு போனாங்க, சிலாக்கள் கூபாவுக்கு போனாங்க. அந்த இடங்கள்ல இருந்து தன் மாணவர்களுக்கு தஃப்சீர் துறையை படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள்ட்ட படிச்சார்கள் தான் இந்த தாபீன்கள். இப்ப முதலாவது பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஆஹ், இஸ்லாமிய அரசுங்கிறது விரிவடைய ஆரம்பிக்குது. இப்படி விரிவடைய ஆரம்பிச்சதால அங்க நிறைய அரசியல் கேள்விகள் பிரச்சனைகள் எழும்புது. அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக தாபீன்கள் அந்த விளக்கங்களை சஹாபாக்கள் இருந்து கற்று கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதான் முதலாவது விஷயம். இது எப்படி பாடமாக்குறது? கற்பனை பண்ணுங்க. ஒரு மனிதர் கையில மெழுகுவர்த்தி வச்சுட்டு இருக்கிறாரு. கையில மெழுகுவர்த்தி வச்சுட்டு இருக்கிறாரு. ஆம், தூரத்துல ஒரு இடத்துல நிறைய பிரச்சனை நடக்குது, குழப்பம் நடக்குது. இவ்வளவு குழப்பம் நடக்குது. எனவே இன்னொரு மனுஷர் இவர்கிட்ட இருக்கிற அந்த மெழுகுதிரியை வாங்கிட்டு போய் அந்த இடத்த பத்த வச்சு விடுறாரு. நீங்க இருந்தா தானே பிரச்சனை இல்லாம ஆகுங்கன்னு சொல்லி இப்படி கற்பனை பண்ணுங்க. அப்ப முதலாம் நம்பர் நினைச்சீங்கன்னா மெழுகுவர்த்தி ஞாபகம் வரும். ஏன் மெழுகுவர்த்தி முதலாம் நம்பரை போல இருக்குது. மெழுகுவர்த்தி ஞாபகம் வந்தா நான் சொன்ன சம்பவம், ஒரு ஆள் மெழுகுவர்த்தி வச்சுக்கிறாரு, இன்னொரு இடத்துல சண்டை நடக்குது, பிரச்சனை நடக்குது. எனவே இன்னொரு மனிதர் இந்த மெழுகுவர்த்தி வாங்கிட்டு போய் அதை கொளுத்தி விடுறாரு. இதை நீங்க வச்சு எந்த பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னா, ஆரம்ப காலங்கள்ல சஹாபாக்கள்கிட்ட இருந்து தாபீன்கள் தஃப்சீர் கலையை படிச்சு குழப்பங்கள் வரும்போது தீர்வு கொடுத்தாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எழுதுவீங்க. இரண்டாவது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆஹ், தஃப்சீர் செய்யும் முறைகள் எப்படி இந்த தாபீன்கள் தஃப்சீர் செஞ்சாங்க. முதலாவது, ஒரு குர்ஆன் வசனத்துக்கு இன்னொரு குர்ஆன் வசனம் மூலமா தஃப்சீர் செஞ்சாங்க. சில டைம்ல ஒரு குர்ஆன் வசனத்துக்கு இன்னொரு ஹதீஸ் மூலமா தஃப்சீர் செஞ்சாங்க. இன்னும் சில டைம்ல ஒரு குர்ஆன் வசனத்துக்கு சஹாபாக்கள்ட்ட கருத்தை சொல்லி தஃப்சீர் செஞ்சாங்க. இன்னும் சில வசனங்களுக்கு எல்லாத்தையும் வச்சு இஜ்திஹாத் செஞ்சு தஃப்சீர் செஞ்சாங்க. நாலு முறை இருக்குது. இதை நாங்க சஹாபாக்களோட காலத்துல பார்த்துட்டோம். அவங்க எப்படி தஃப்சீர் செஞ்சாங்க அந்த டைம்ல இது வருது. இதுல கொஞ்சம் உண்டு எக்ஸ்ட்ரா வருது. இப்படி இவங்க தஃப்சீர் செஞ்சாங்க. இது எப்படி பாடமாக்குவோம்? ஒரு கொக்கு இருக்குது. அதுட்ட நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அந்த கொக்கு விட தெரியாது. எனவே குர்ஆன்ல பார்க்குது. குர்ஆன்ல பார்த்து சொல்லுது. அதுக்கும் தெரியும். அதுலேயும் அதுல இல்லாட்டி ஹதீஸ்ல பார்த்து சொல்லுது. அதுலேயும் இல்லாட்டி தண்ட அப்பாட்ட அப்பா குக்கு அதுகிட்ட கேட்டு சொல்லுது. அதுலேயும் இல்லாட்டி அது தான் யோசிச்சு அந்த எல்லாத்தையும் வாசிச்சதை வச்சு யோசிச்சு சொல்லுது. இப்படி கற்பனை பண்ணுங்க. இதெல்லாம் கற்பனைக்கு யதார்த்தத்துக்கு பொருந்தா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். எங்களுக்கு அது தேவையில்ல. எங்களுக்கு ஃபுல்லா என்ன, பாடம் இருந்தா போதும். அப்ப இது உங்களுக்கு பாடம் நிற்கும். இப்ப இரண்டாம் நம்பர் நினைச்சா கொக்கு ஞாபகம் வரும். ஏன்? கொக்க பாருங்க, ரெண்டாம் நம்பர் மாதிரி இருக்குது. அப்ப ரெண்டாம் நம்பர் நினைச்சா கொக்கு ஞாபகம் வரும். கொக்கு ஞாபகம் வந்தா சொன்ன சம்பவம் சம்பவம் ஞாபகம் வந்தா அந்த நோட்ஸ் ஞாபகம் வரும். மூன்றாவது, தஃப்சீர் மையங்கள். இந்த தாபீன்கள் காலத்துல நிறைய தஃப்சீர் மையங்கள் இருந்துச்சு. மக்காவுல ஒன்று இருந்துச்சு, மதீனாவுல,
ஈராக்ல இப்படி தப்சீர் மையங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு மையமும் வித்தியாசமா செயற்பட்டது. இப்ப எங்கட ஊர்ல நிறைய ஸ்கூல் இருக்குது. சாய்ரா ஸ்கூல் கல்முனையில இருக்குது, வேற கொழும்புல இருக்குது. இதை மாதிரி இந்த தப்சீரை படிச்சு கொடுக்குற ஸ்கூல் வந்து பிரபல்யமா நிறைய இருந்துச்சு. பிரபல்யமா மக்காவுல இருந்துச்சு, மதீனாவுல இருந்துச்சு, ஈராக்ல இருந்துச்சு. இவங்களோட ஒவ்வொரு போக்கும் வித்தியாசம். ஒவ்வொரு போது இப்ப நீங்க என்னையில படிக்கிறீங்க, நான் படிக்க தர ஸ்டைல் வேற. இன்னொரு இஸ்லாமிய நாரிம் சென்ற பண்ணி அவர் படிக்க தர ஸ்டைல் வேற. இதே போல ஒரு ஆள் 3 ஸ்டைல்ல படிச்சு கொடுத்தாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சு கொள்வீங்க? எங்கிட்ட இதுல இதயம் இதயம் வந்து 3 மாதிரி இருக்கு பாருங்க, 3ஆம் நம்பர் மாதிரி. அப்ப மக்கா வந்து எங்கட உள்ளத்துக்கு பிடிச்ச ஒரு ஊர், மதீனா எங்கட உள்ளத்துக்கு பிடிச்ச ஒரு ஊர், அதோட ஈராக்கையும் சேர்த்துக்கணுங்க. ஒரு இதயத்துக்குள்ள மக்கா மதீனா ஈராக் 3 இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட்ஸ், இப்போ ஒவ்வொரு ஸ்கூலா பார்க்க போறோம், ஒவ்வொரு இடமா. மக்கா, மக்காவுல யார் படிச்சு கொடுத்தேன்னு சொன்னா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க யாருன்னு தெரியும் உங்களுக்கு? ரசூல் இவங்களுக்கு துவா செஞ்சாங்க, அல்லாஹ் ஃபக்கீஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு தஅவீல். அதில் இவருக்கு மார்க்க விளக்கத்தை கொடுப்பாயாக, மறைவான விஷயங்கள் அந்த இது பொருள்கள்ற விளக்கத்தை கற்றுக் கொடுப்பாயாகன்னு துவா செஞ்சாங்க. இவர் அப்பாஸ் அலி. இவர் வந்து மக்காவுல கிளாஸ் நடத்தினாங்க. பள்ளிவாசல்ல இருப்பாங்க, சுத்தி மாணவர்கள் இருப்பாங்க. இவர் வந்து பாடம் நடத்துவார். இவங்களோட பாடத்துல சிறப்பு ஸ்பெஷல் என்னன்னா, குர்ஆன் வசனத்துல ஒவ்வொரு சொல்லுக்கான விளக்கத்தை சொல்லுவாங்க. அதோட சேர்த்து அந்த வசனம் எப்ப இறங்கினதுங்கிற பின்னணி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அவங்கள்ட்ட படிக்கிற மாணவர்கள் இதை படிச்சாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக் கொள்றது? இந்த சஹாபாக்கள் வச்சு கற்பனை பண்ணக்கூடாது. அவங்க பெரிய ஆட்கள். ஆனா சும்மா சும்மா கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு கதிரையில ஒரு மனிதர் இருக்கிறாரு. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கதிரையில இருந்து படிச்சு கொடுத்திருப்பாங்க, அல்லது நிலத்துல இருந்து. கதிரையில இருந்து என்ன செய்றாங்க? மாணவர்கள் படிச்சு கொடுக்குறாங்க. அதுல ஒவ்வொரு சொற்கள்ற விளக்கத்தை சொல்றாங்க. அந்த சொற்கள் வசனம் இறங்கின பின்னணியை சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு முன்னுக்கு இருந்து படிச்ச யாருமா? முஜாஹித், சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மஹுல்லாஹ். இவங்க பெரிய பெரிய ஆட்கள், இவங்க தாபீன்கள். இவங்க தான் படிக்கிறாங்க மக்காவுல. மக்காவுல இது நடக்குதுன்னு கற்பனை பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது 5ஆம் நம்பர், மதீனா பள்ளிவாசல். மதீனா பள்ளி, மதீனாவுல நடந்த அந்த டியூஷன் ஸ்கூல் மாதிரி தஃப்சீர் கிளாஸ். அதுல வந்து தலைவரா உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு தான் அங்க படிச்சு கொடுத்தாங்க. அங்க படி அங்க படிக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? குர்ஆன் வசனத்துக்கு பெரும்பாலும் ஹதீஸை வச்சு தான் விளக்கம் கொடுப்பாங்க. ஏன்? மதீனாங்கிற கடைசியில் நபி அங்க வாழ்ந்த இடம் தானே. எனவே ஹதீஸ்கள் நிறைய தெரிஞ்சிருந்துச்சு மதீனாக்கு. எனவே ஹதீஸை வச்சு வச்சு விளக்கம் கொடுத்தாங்க. அதுல இருந்த மாணவர்கள் தான் சயீத் இப்னு அஸ்லம், அபுல் ஆலியா ரஹ்மஹுல்லாஹ் இப்படி போன்றவங்க இருந்தாங்க. அப்ப கற்பனை பண்ணுங்க, ஒரு ஆசிரியர் என்ன செய்றாரு? மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்கிறாரு. மாணவர்கள் ஹதீஸ்ல இருந்து விட சொன்னா அவங்களுக்கு இந்த ஃபேன் இருக்கு தானே, இங்க முடிய ட்ரை பண்றதுக்கு அடிப்போம். இதை வச்சு அந்த மாணவர்களுக்கு அவர் அடிச்சு விடுறாரு. யார் சரியான விட சொன்னா அவருக்கு அடிச்சு விடுறாரு. அப்ப 5ஆம் நம்பர் ஞாபகம் வந்தா இதை பாக்குறது 5 மாதிரி இருக்கு பாருங்க. இது ஞாபகம் வரும், இது ஞாபகம் வந்தா அந்த நான் சொன்ன கதை ஞாபகம் வரும், கதை ஞாபகம் வந்தா இந்த பொய்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அடுத்ததாக நான் பார்க்க போறது ஈராக் தப்சீர் கிளாஸ். ஈராக்ல எப்படி நடந்துச்சு? ஈராக்ல வந்து அந்த தப்சீர் துறை ஆசிரியராக படிச்சு கொடுக்கிறவராக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. யார் இருந்தாங்க? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. இவங்க படிச்சு கொடுத்தாங்க. இவங்களோட சிறப்பு என்னண்டா, பகுத்தறிவு ரீதியா படிச்சு கொடுப்பாங்க. ஒரு விஷயத்த சொன்னா பகுத்தறிவு ரீதியாக சொல்லி படிச்சு கொடு. ஏன்டா இந்த இந்த ஈராக் மக்கள், கூஃபா மக்களுக்கு அது நல்ல விருப்பம். பகுத்தறிவு யோசிக்கிறதெல்லாம் விருப்பம். அதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு அங்க அந்த இடத்துல இருந்தாங்க. அலி ரலி அவங்க அப்படித்தான் பேசுவாங்க, பகுத்தறிவு ரீதியா நல்லா பேசுவாங்க. அப்ப இந்த இப்னு மசூத் அலி அவங்க இப்படி பகுத்தறிவு ரீதியாக தஃப்சீரை குர்ஆன் ஹதீஸ்ல வச்சு பகுத்தறிவு ரீதியா படிச்சு கொடுத்தாங்க. இங்க படிச்ச மாணவர்கள் தான் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா, அல்கமா இப்னு கைஸ் அவங்க. இது எப்படி ஞாபகம் வச்சு கொள்றது அப்படின்னா, ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு. அந்த ஆசிரியர் மாணவர்களை கேள்வி கேட்கிறாரு. யார் பகுத்தறிவு ரீதியா பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு விசில் நகி சீட்டி அதை கிஃப்டா கொடுக்குறாரு. அதை அவங்க ஊதேலும், அவங்க ஊதுவாங்க. இப்படி கற்பனை பண்ணி கொள்ளுங்க. அப்ப 6ஆம் நம்பர் நினைச்சா விசில் ஞாபகம் வரும், விசில் ஞாபகம் வந்தா நான் சொன்ன கதை ஞாபகம் வரும், கதை ஞாபகம் வந்தா இப்னு மசூத் அலி பகுத்தறிவு ரீதியா ஈராக்ல படிச்சு கொடுத்தாங்க. அங்க ஹசனுல் பஸ்ரி, அல்கமா இப்னு கௌஸ் அவங்க போன்றவங்க படிச்சாங்க. அந்த விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சு கொள்வீங்க. அடுத்ததாக 7வது. இப்ப இந்த தஃப்சீர்ற பண்புகள். இந்த தஃப்சீர்ல வந்து சில விஷயங்கள் இருந்துச்சு. முதலாவது குறைபாடுன்னு சொல்லிடும். முதலாவது என்னன்னா, இஸ்ராயேலியத்துல தாக்கம். இந்த தாபீன்கள் தஃப்சீர் பண்ணும்போது இஸ்ராயேலியத்துல தாக்கம் இருந்துச்சு. இஸ்ராயேலியத்தின் ஒன்றுமில்ல, யூத கிறிஸ்தவர்களோட வேதங்கள்ல இருக்கிற செய்திகள். யூத கிறிஸ்தவர்களோட பைபிள் இருக்கு தானே, அதுல இருக்கிற செய்திகள். அதை ஒரு ஆள் சொன்னா அது இஸ்ராயேலியத்தான செய்தி அப்படி சொல்லுவோம். சரியா? அப்ப இவங்க தாபீன்கள் நிறைய பேர் கிறிஸ்தவர்களா இருந்து, யூதர்களா இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க தானே. இவங்க பதில் சொல்லும்போது, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லும்போது அவங்களோட மத கருத்துக்களை சேர்த்து, ஏற்கனவே பழைய விஷயங்களை சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சாங்க.
எங்களுக்கு தெரியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 மூலம் இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல இங்க இருந்தா வந்துச்சு. அதே போல மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் நீ தூங்க மாட்டியா? அப்ப அல்லாஹ் சொன்னானாம், ஒரு கிளாஸ் வச்சுட்டு தூங்குங்க. அப்ப அவர் தூங்கி எழும்பி பார்த்தாராம், கிளாஸ்ல வெடிச்சு உடைஞ்சிருந்துச்சாம். அல்லாஹ் சொன்னான், நானும் தூங்கினேன் இப்ப தான் உலகம் உடைஞ்சிருந்துச்சு சொல்லி இப்படிலாம் கதைகள் இருக்குது. இதெல்லாம் அந்த வேதங்கள் இருக்கிற கதைகளா இருக்கும். இதெல்லாம் வந்துச்சு. அது அறியாம வரும் அது. ஏன்டா, இப்ப நானும் தான். நான் பொலிட்டிக்கல் சயன்ஸ் படிச்சு குடுக்குறேன். இப்ப நான் உதாரணம் சொல்லும்போது இஸ்லாத்த வச்சு தான் சொல்லுவேன். நான் மௌலவி. இஸ்லாத்துல இருக்கிற அப்படி அவங்க இப்படி சொன்னாங்க. அப்ப இஸ்ராயேலியத்துல தாக்கம் வந்து இருந்துச்சு. இதனால சில வசனங்களுக்கு பிழையான தஃப்சீர்களும் ஆ வந்துச்சு. அப்ப இத நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக் கொள்வீங்க அப்படின்னு சொன்னா, நெருக்கி தானே இந்த நம்பர் 7ஆம் மாரி இருக்குது. இது வந்து வில். வில்லுன்னு சொன்னா அறிவுன்னு சொல்லுவாங்க. அறிவு என்ன இத வந்து எரிஞ்சா, அது எப்படியோ சுத்திட்டு போய் அந்த இலக்க தாக்கும். ஆரம்ப காலத்துல பயன்படுத்தினாங்க. எரிஞ்சாங்கன்னா அப்படியே போய் அது படும். அ இத எப்படி ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கன்னா, ஒரு மனிதர் இருக்கிறாரு. அ கிறிஸ்தவர். கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வராரு. அந்த இந்த வில்ல வச்சு எறியிறாரு. அது அப்படியே குர்ஆனுக்கு பக்கத்துல கொண்டு விழுது. இப்படி கற்பனை பண்ணுங்க. யூதர்கள் எப்படி இருப்பாங்க தெரியும் தானே? அத கற்பனை பண்ணி அவங்க அப்படி கொண்டு எறியிறாங்க. அது குர்ஆன் பதில் விழுது. அப்ப 7ஆம் நம்பர் ஞாபகம் வந்தா, அந்த டக்குனு கதை ஞாபகம் வரணும். சம்பவம் ஞாபகம் வரணும். அது ஞாபகம் வந்தா அவங்களுக்கு இப்படித்தான் இவங்க யூத கிறிஸ்தவர்கள் மதம் மாறி இஸ்லாத்துக்கு வந்ததால இவங்களோட விளக்கத்துல சில குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கும்போது இஸ்ராயேலியத்தோட கருத்துக்கள் வந்துச்சு அந்த விஷயத்தை எழுதுவீங்க. அடுத்ததாக நீங்க எழுதுற விஷயம் தான் 8வது தஃப்சீர் துறை பாதுகாப்பு. இவங்க தஃப்சீர் சும்மா சொல்லாம இஸ்னாதோட சொன்னாங்க. இஸ்னாத் என்ன தெரியுமா? அ வந்து நாளைக்கு கிளாஸ் இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட் சொல்றாரு. நாளைக்கு வந்து கிளாஸ் இருக்குது. எனக்கு இத அப்துல்லா சொன்னாரு. அப்துல்லா சொல்ற அப்துல்லா இத சொல்லும்போது, உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லும்போது எப்படி சொல்லியிருப்பாரு? நாளைக்கு கிளாஸ் இருக்கு. இத எங்க டீச்சர் சொன்னாங்க. இப்படி சொல்லியிருப்பாரு. அப்ப இதுதான் அந்த இஸ்னாத்ன்னு சொல்லுவோம். அந்த அறிவிப்பாளர் வரிசை. நான் வந்து சஹாபி சொல்லுவாங்க, தாபின்னு சொல்லுவாங்க. இந்த தஃப்சீர எனக்கு யார் சொன்னது தெரியுமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி சொல்லுவாங்க. இப்னு மஸ்ஊத் படிப்பிக்கும்போது சொல்லுவாங்க, இது எனக்கு யார் சொன்னது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி சொல்லுவாங்க. இதான் அந்த இந்த இது. இது வந்து கட்டாயம் தேவை. இது பிழையா இருந்தா, ஆ நெறைய குழப்பங்கள், பிழைகள்லாம் வந்துரும். இப்போ ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்து யார் சொன்னான்னு தெரியாட்டி, ஆ அந்த கருத்து சில நேரம் பிழையாவும் இருக்கலாம். ஆனா சுவரா இது நபியாங்க சொன்னது தான் தெரிஞ்சா, அதுல சரிதான் இருக்கும். சரியா? இப்போ ஒரு உதாரணமா, ஒரு நபித்தோழர் தாபீன் என்ன செய்றாரு? உதாரணமா சைத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. சொல்லிட்டு விட்டா, அது பிழையாவும் இருக்கலாம், சரியாவும் இருக்கலாம். ஏன்? ஏன்னா அவங்க மனுஷன். பிழவுடையலும். ஆனா சொல்லிட்டு, இது எனக்கு இப்னு மஸ்ஊத் அலி சொன்னாங்க. இப்னு மஸ்ஊத் அலிக்கு ரபி அவங்க சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா, அத நாங்க நம்பியலும். இதான் அந்த இஸ்னாத் முறை. இப்படித்தான் இந்த தஃப்சீர் பாதுகாக்கப்பட்டுச்சு. ஒரு தஃப்சீர் விளக்கம் சொன்னா சும்மா சொல்ல மாட்டாங்க. இது எனக்கு இவரு சொன்னா, இவருக்கு இவரு சொன்னேன்டு ஆதாரத்தோட, இஸ்னாதோட தான் சொல்லுவாங்க. அப்ப இத ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு நீங்க எப்படி பாடமாக்குறது? என்ன அ சஹாபாக்கள் ஒரு கண்ணாடிய என்ன செய்றாங்கன்னா, தாபியீன்களுக்கு குடுக்குறாங்க. தாபியீன்கள் அந்த கண்ணாடிய இவரு தந்தேன்னு சொல்லி தாபியீன்களுக்கு குடுக்குறாங்க. எப்படி கற்பனை பண்ணுங்க? சஹாபாக்கள் வச்சு கற்பனை பண்ணக்கூடாது. ஆனா சும்மா ஒரு மனிதர் என்ன செய்றாரு? கண்ணாடிய போட்டுவிட்டு இன்னொரு ஆளுக்கு குடுக்குறாரு. அத போட்டு இன்னொரு ஆளுக்கு குடுக்குறாரு. இப்படி கற்பனை பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு லேசா இருக்கும். அதேபோல 8வது 9வது விஷயம். இந்த கிட்டார் பார்க்கறது 9ஆம் நம்பர் இருக்குது. 9ஆம் நம்பர் மாதிரி இருக்குது. அதனால தான் எடுத்தேன் நான். அ இதுல விளக்கம் என்னன்னா, முதலாவது தஃப்சீர் நூல் எழுதப்பட்டது இவங்களோட காலத்துல தான். இந்த தாபீன்கள் காலத்துல தான் யாரு அபுல் ஆலியாங்கிறவர் தான் முதல் தஃப்சீர் எழுதியிருக்கிறாரு. இன்னொரு கருத்து இருக்குது. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி எழுதினாங்கன்ற மாரி கருத்து இருக்குது. ஆனா அபுல் ஆலியா அவங்க தான் ஃபர்ஸ்ட் தஃப்சீர் எழுதினாங்க. ஹிஜ்ரி 90ன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. இத எப்படி பணமாக்குவோம்? அப்படின்னா ஆலியாங்கிற ஒரு மனிதர் வந்து இந்த கிட்டார உடைச்சு புத்தகம் ஒன்று செஞ்சு எழுதுறாங்க. இப்படி கற்பனை பண்ணுங்க. இத கிட்டார கொண்டு வந்ததே இந்த பிள்ளை. ஏன்டா இது ஹராமாக்கப்பட்ட ஒரு கருவி தானே இஸ்லாத்துல. இஸ்லாத்துல மியூசிக் ஹராம். யாரும் கேட்கக்கூடாது. அ கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா உங்கள தண்டிப்பான். அடுத்தது குர்ஆன் வந்து எங்களுக்கு வெறுப்பாகும். குர்ஆன பேச கேட்க மாட்டோம், ஓத மாட்டோம், படிக்கிறத மறக்கும். சரி. 10வது விஷயம் கடைசியாக இவங்கட்ட இன்னொரு குறைபாடு ஒன்றுதான், அக்கீதா ரீதியான சில சர்ச்சைகளும் இருந்துச்சு. அப்படின்டா இவங்க தஃப்சீர் பண்ணும்போது, சில அக்கீதா ரீதியான பிழையான கருத்துக்களையும் சொன்னாங்க, சில தாபீன்கள். உதாரணமா, அல் குர்ஆன்ல வர கதிர் பத்தின விஷயங்கள் வரும்போது, இந்த எல்லாமே அல்லாஹ்வோட நாட்டப்படி நடக்குதுங்கிற விஷயம் வரும்போது, சிலவங்க கதரியா பிரிவு சார்ந்து அந்த தஃப்சீர சொன்னாங்க. கதரியா பிரிவின் ஒன்றுமில்ல. எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு காரியமும் நடக்குதுன்னு சொன்னா அது அல்லாஹ்வுக்கு தெரியாது. மனுஷன் செஞ்சதுக்கு பிறகு தான் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படின்ற மாதிரி ஒரு பிரிவு உண்டு. இருக்கிறாங்க. சரியா? இப்படி சில டைம்ல தஃப்சீர் பண்ணும்போது இப்படி பிழையான கருத்துக்களும், அக்கீதா ரீதியான பிழையான கருத்துக்களும் வந்துச்சு. ஸோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது இத எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்றேன்னா, ஒரு பெட்டும் போலும் இருக்குது. சரியா?
பெட்டும் போலும் இருக்குது. இப்போ கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது பெட்டில் அடிக்கும்போது பிழையா அடிச்சு என்ன நடக்கும்? அந்த பிழையா பெட்டை வேற பக்கம் வீசிக்கினா சொன்னா அது வந்து போல் விக்கெட்ல பட்டுரும். அதே போல் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சில டைம்ல பிழையாகவும் அக்கீத ரீதியாக தஃப்சீர் சொல்லப்பட்டுச்சு. இப்போ நான் தாபீன்கள்ற தஃப்சீர்களை படிச்சு தந்துட்டேன். இப்போ நான் உங்கள்ட்ட கேட்குறேன், 5வது பாயிண்ட்ஸ் என்ன? டக்குனு 5. அந்த ஃபேன் 5 மாதிரி இருக்குது. ஃபேனை வச்சு என்ன செஞ்சார் ஆசிரியர்? நல்ல அந்த கேள்வி கேட்டு அதுல மாணவர்கள் பகுத்தறிவு ரீதியை விட சொன்னா ஃபேன் அடிச்சாரு. அப்ப இதுல என்ன விளங்குது? ஈராக் பள்ளிக்கூடம், இப்னு மசூத் அலி ஆசிரியர் இருந்தாங்க, சிறப்பு பகுத்தறிவு ரீதியா படிச்சு கொடுத்தாங்க, அங்க படிச்ச மாணவர்கள் இவங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. இப்ப 3வது பாயிண்ட்ஸ் என்ன கேட்டா இதயம். அப்ப அந்த பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, சாபின்கள் காலத்துல நிறைய பள்ளிக்கூடங்கள்ல தப்சீர் படிச்சு கொடுக்கப்பட்டுச்சு. மக்கா மதீனா கூஃபா, மக்காவுல இவங்க, மதீனா மக்கா மதீனா கூஃபா, அந்த பாயிண்ட்ஸ் தான் அது. அப்ப முதலாவது என்ன? முழுகுதிரி. முழுகுதிரியை வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து வாங்கி பத்த வச்சாரு அப்படின்னு அர்த்தம் என்ன? அரசியல் பொருளாதார பிரச்சனைகள் வந்துச்சு, இதுக்கு தீர்வு சொல்லணும். ஏன்னா தாபீன்கள் சஹாபாக்கள் இருந்து படிச்ச தஃசீரை விளக்கம் சொன்னாங்க. இது முதலாவது பாயிண்ட்ஸ். அப்ப இப்படி எழுதுற மாதிரி. எனவே இந்த கிளாஸை முடிச்சு கொள்வோம். நாங்க அடுத்தது நவீன கால தஃசீர்ல சந்திப்போம். இந்த இந்த மெத்தட் எப்படி இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் பேச நல்லா சொல்லுங்க. நீங்க சொன்னதுக்காக சுருக்கமா சொல்லி தந்துட்டு மெமரி டெக்னிக்கோட போய் கொண்டிருக்கிறேன். சரியா?